நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்சம் வாங்க பாட்டி. என் அம்மா என்கிட்ட வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு பாட்டி. நீங்க வரலனா நான் தனியாவே போவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். நானும் வரேன். சீக்கிரம் வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. மெதுவா. அம்மா கொடை எடுக்கலையே. ஐயோ, வாங்க பாட்டி. ஐயோ பாட்டி, இருங்க, போன் எடுத்துட்டு வரேன். ஒருவேளை அம்மா கால் பண்ணாங்களா? எடுத்துட்டு வா. கடவுளே காப்பாத்து. வாங்க பாட்டி, போலாம். சீக்கிரம் வாங்க. யார் இந்த நேரத்துல கூப்பிடுறது? அண்ணே பகஞ்சோண்ணே, கொஞ்சம் கதவு திறங்கண்ணே. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. யாரு? அண்ணே பகஞ்சோண்ணே, நான் தான் கிருஷ்ணா, விஜயலட்சுமியோட பொண்ணு. அண்ணே கொஞ்சம் கதவு திறங்கண்ணே. என்னங்க? ஐயோ, இது அந்த பொண்ணாச்சே. என்ன இந்த நேரத்துல வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பாட்டி, கதவு திறக்கவே இல்லை. ஒருவேளை அண்ணன் இங்க இல்லையோ என்னவோ. என்னம்மா, என்னாச்சு? இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா, விஜயலட்சுமி மேடம் எங்க? அம்மா காலையில வக்கீல பாக்குறதுக்காக போனாங்க. அவங்க இது வரைக்கும் வரவே இல்லைன்னு. இவளுக்கு காய்ச்சல் இருந்ததுனால அவ கூட போக முடியல. அம்மா வரலையேங்கிற பயத்துலதான் உங்களை தேடி வந்திருக்கா. முதல்ல 2 பேரும் உள்ள வாங்க. மழையில நிக்க வேண்டாம், வாங்க உள்ள வந்து உட்காருங்க. சுமதி, நீ பிளாக் காபி போட்டு எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. எங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு. எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா போதும். இல்லம்மா, அது வந்து இந்த நேரத்துல யாருக்காவது கால் பண்ணணும்னா சொல்லு, நான் ஃபோன் பண்றேன். வேண்டாம், போன் என்கிட்டே இருக்கு. நான் சாயங்காலத்துல இருந்து அம்மா கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு போன் போகவே மாட்டேங்குது. வேற யாராவது? யார கூப்பிடுறது? தெய்வத்தை தவிர எங்களால யாரையும் கூப்பிட முடியாது. அவளை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துல வந்துட்டோம். உங்க கடைக்கு போய் உங்களை பார்க்கலான்னு போனப்போ இவ தான் வீட்டுல போய் பார்க்கலான்னு சொன்னா. ஒரு வண்டி கிடைக்குமான்னு, ஆட்டோ, கார் ஏதாவது நாம எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா பால்காரங்களும் பேப்பர்காரங்களும் வந்துருவாங்க. நாம ஏதாவது ஒரு வண்டியை பிடிக்கலாம். நீங்க பிளாக் காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. வண்டி கிடைச்சதான் நான் நேரா அங்க வந்துடுறேன். எங்களுக்கு டீ எல்லாம் வேண்டான்னு. அம்மா இன்னும் வரவே இல்லை. நாங்க வீட்டுக்கு போறோம். ஒருவேளை அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா நாங்க இல்லைன்னு கவலைப்படுவாங்க. ஆமாப்பா, நீ எதுக்கும் சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்துரு. நீ வாம்மா.
பாட்டி. என்னங்க அவங்க போயிட்டாங்களா? ஆமாம்மா போயிட்டாங்க. பாவம்மா ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. அவங்களால இப்போ எதையுமே சாப்பிட முடியாது. என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நான் போய் சீக்கிரமாக ரெடி ஆகணும். அந்த பாபோட ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்கணும். நான் கூட வரேன்னு எவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா அம்மா சம்மதிக்கவே இல்லை. நீங்களும் சம்மதிக்கவே இல்லை பாட்டி. இப்போ அம்மா எங்க இருக்காங்கன்ற தகவல் கூட நம்மளுக்கு தெரியலையே பாட்டி. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாம நினைச்சு பார்த்தோம் மாமா. உனக்கு ஜுரமா இருந்ததுனால தானே அவளோட போக முடியல. என்னோட கெட்ட நேரம் தான் எல்லாமே வந்திருக்கு. காய்ச்சல், மழை எல்லாமே. ஒருவேளை அம்மா மழையில வண்டி ரிப்பேர் ஆகி எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்களா பாட்டி? இருப்பாங்கம்மா. கண்டிப்பா உன்னை விட்டுட்டு அவ எங்கேயும் போக மாட்டா. அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருக்க மாதிரி நினைச்சுக்கோ தானே இந்த செயினை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப அம்மா எங்க? நான் இங்க தனியா நிக்கிறேன்ல. என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போயிருந்தா அது எந்த நரகமா இருந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் ஒன்னா போயிருக்கலாம்மா. நீ வருத்தப்படாத கிருஷ்ணா. பிரகாஷ் தான் ஆட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ல. நாம போய் தேடி பார்க்கலாம். அம்மா இப்போ என்ன நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவாங்க பாட்டி. அதுதான் எனக்கு இப்ப கஷ்டமே. மழை, குளிர், காத்து, இருட்டு. கண்டிப்பா அவங்க சாப்பாடு கூட சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கிடையில என் காய்ச்சல் எப்படி இருக்குன்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தா அம்மா உடம்புக்கு ஏதாவது வந்துரும் பாட்டி. அது மட்டும் இல்லாம என்னால அம்மா நிறையவே அனுபவிச்சிட்டாங்க பாட்டி. நான் வந்திருக்கவே கூடாது. நாங்க எங்க அப்பா கூட இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாது. தப்பு பண்ண அப்பாவும் அந்த அப்பாவோட பொண்ணுங்களும் எந்த தப்புமே பண்ணாத என் அம்மாவை துயர நிலை கொண்டு போறதுக்கு நாங்க வந்திருக்கவே கூடாது. அழாத கிருஷ்ணா. லக்ஷ்மி அவ கடமையத்தான் செஞ்சிருக்கா. இதுக்கப்புறமா அதைத்தான் செய்வா. அதுக்கான சக்திய கடவுள் நிச்சயம் கொடுப்பாரு. அப்படின்னா அம்மா வந்துருவாங்க இல்லையா? அம்மா வராம இருக்க மாட்டாங்க, சரிதானே பாட்டி? வருவா கிருஷ்ணா, வருவா. பாட்டி நான் சொல்றேன்ல. அதோ ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு. அது அம்மா கூட இருக்கலாம். மழையா இருக்கிறதால எந்த ஆட்டோக்காரனும் வரலம்மா. இவனுக்கு தான் ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வரேன். பாட்டி வாங்க போலாம். கதவு போடணும்ல, போட்டுங்க. ஆமா, நாம இப்போ முதல்ல எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாண்ணே. என் அம்மாவுக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு. வழியில எங்கேயாவது மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க பாட்டி, வாங்க. நான் போட்டுறேன். நீங்க வண்டியில உட்காருங்க. பாபு வண்டி எடுப்பா. எந்த ரூட்ல போலாங்கிறத நம்ம அங்க போய் முடிவு எடுத்துக்கலாம். சரிங்க. ஏங்க இங்க பாருங்க, கொஞ்சம் எந்திரிங்க. யாரோ வந்திருக்காங்கங்க.
பாருங்க, ஏதோ ஒரு ஆட்டோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுது. இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க போய் பாருங்க, போங்க. யாரு தெரியல. என்ன இப்படி ஒரு மழையா இருக்கு? பாட்டி, நீங்க இந்த நேரத்துல, அதுவும் மழையில? அது முதல்ல உள்ள வந்து வாங்க, பாக்கியெல்லாம் அப்புறம் பேசலாம். வாங்க வாங்க. அக்கா எங்க? லக்ஷ்மி அசோகம் கேஸ் விஷயமா வக்கீல பார்க்கறதுக்காக கிளம்பி போனா. இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல அச்சுதா. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால இவங்க என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்கேயுமே வண்டி கிடைக்கல. நீங்க யாரு? இவங்களோட வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். பேரு பிரகாஷ். ஓ, அது வந்து பாட்டி, இப்ப அக்கா ராத்திரி நேரத்துல ஏன் வராம இருக்காங்கன்னா, அங்க எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்லயோ இல்லைன்னா நம்ம வக்கீலோட வீட்லயோ இன்னைக்கு மட்டும் தங்கியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு அச்சுதா அவ எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இருப்பாளே. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் லைன் போகல. இவ ஏன் எதுவுமே பேசாம இருக்கா? லட்சுமி அக்கா போகும்போது உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நீங்க 2 பேரும் எறும்பு சக்கரையுமா தானே இருக்கீங்க? இவகிட்ட நீ எதையுமே கேட்காத கௌசல்யா. இவளுக்கு ஜுரம் வந்து உடம்பு சரியில்லைன்னாலும் அம்மாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறா. கடைசியில மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நாம போய் அம்மாவை தேடி பார்ப்போம்னு சொன்னதுனால நான் வந்தேன். பிரகாஷ் இருந்ததுனால தான் எங்களால இங்க வர முடிஞ்சது. லக்ஷ்மி மேடத்தோட விஷயத்தில் இவங்க ரொம்பவுமே பயப்படுறாங்க சார். நம்மளால எந்த வழியில் போய் தேட முடியுமோ அந்த வழியில் போய் தேடுறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கௌசல்யா, பாட்டியையும் கிருஷ்ணாவையும் உள்ள கூட்டிட்டு போ. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இப்பவே இவரை கூட்டிட்டு போய் தேடிட்டு வரேன். வாங்கக்கா. நில்லடி. என்னடி நீ பாட்டுக்கு இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போற? ஏற்கனவே இவளுக்கு காய்ச்சல், அது பக்கத்துல இருக்கவங்களுக்கும் பரவிடும். இங்க பாருங்க, ஒரு கொசு கடிச்சாலும் வர வேண்டியது கண்டிப்பா வரும். இருந்தாலும் நாம தானே பாதுகாப்பா இருக்கணும். இதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். இவன் மூளை இல்லாதவன். பாட்டி, நீங்க உள்ள போங்க. அம்மா, நீ பயப்படாதம்மா. உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. என்னோட அக்காவை நான் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரேன். ஓகேவா? மாமா, உங்க கூட நானும் வரட்டுமா? அம்மாவை பார்க்காம என்னால இங்க இருக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். என்ன கிருஷ்ணா இது? நமக்கு வேண்டப்பட்டவங்க தானே தேட போறாங்க. அம்மா வர்றதுக்குள்ள உனக்கு ஜுரம் குறைஞ்சிடணும்ல? ஆமாம் பாப்பா, உடம்பு முடியாத ஒன்றை கூட வச்சுக்கிட்டு எப்படிம்மா உங்கள் அம்மாவை தேட முடியும்? நீயும் பாட்டியும் இங்கே ரெஸ்ட் எடுங்கம்மா. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். வா கிருஷ்ணா, சொன்னதை கேளு. வா. பிரகாஷ் அண்ணே, வண்டியை திருப்பிட்டு வாங்க. நான் போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். சரியா? சரி, சீக்கிரமா வாங்க. பாபு, வண்டியை திருப்பி நிறுத்து. சரிண்ணே. வண்டியில் போதிய அளவுக்கு பெட்ரோல் இருக்குல்ல? காலையிலே ஃபுல் டேங்க் போட்டிருக்கேண்ணே. சரி, அப்படின்னா வண்டியை திருப்பி நிறுத்து. சரிண்ணே. அவர் வந்த உடனே நம்ம உடனே கிளம்பணும். இந்த அளவுக்கு சம்பாதிச்ச அந்த அம்மா அங்க வந்து பழைய வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. கஷ்டம். பாமா,
மகி எங்க? அவரு மேல தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு மாமா, காலையிலே வந்திருக்கீங்க? அக்கா நேத்து ஏதாவது இங்க வந்திருந்தாங்களா பாமா? இல்லையே, என்னாச்சு? அது வந்து அக்கா நேத்து வக்கீல பார்க்க போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் திரும்பல. நீ மகியை கொஞ்சம் எழுப்பேன். இல்லைன்னா நான் போய் எழுப்பேன். இல்ல வேண்டாம் மாமா, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. என்னடி? ஏங்க, அச்சு மாமா வந்திருக்காருங்க. அச்சு மாமாவா? என்ன விஷயம்? அத்தை நேத்துல இருந்து காணுமா? என்ன ஆச்சு மாமா? அம்மா என்ன சின்ன குழந்தைய காணாம போறதுக்கு? என்னாச்சுன்னு கேட்டியா ராஜு? நம்ம அம்மா காணாம போயிட்டாங்களா? அச்சு மாமா தேடிட்டு வந்திருக்காரு. இங்கேயா? அம்மா காணாம போனா அதுக்கு இங்க வந்து கேட்கணுமா? அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாமலாம் இல்ல, அக்கா இங்க இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒண்ணு இங்க வரல. அம்மா காணாம போயிட்டா பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றது கடமையாச்சே. நேத்து காலையில வக்கீல பார்க்க போறதா சொன்னாங்க. பொழுது விடிஞ்சப்போ அந்த பொண்ணும் பாட்டியும் வீட்டுக்கு வந்தப்பதான் எனக்கு தகவலே தெரியும். அப்ப நீங்க நேரா போயிட்டு வக்கீலோட வீட்டுல தேட வேண்டியதானே அச்சு மாமா? இங்க எதுக்கு வந்தீங்க? தேவையில்லாம எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டேன். அண்ணே, அம்மாவுக்கும் அச்சு மாமாவுக்கும் கொஞ்சம் நலவே நம்மளோட தூக்கத்தை கெடுக்கிறது தானே வேலையே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க சொல்ல வரீங்க? என்னோட அக்கா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. ஐயோ, நான் அவங்க கூட நின்னேன். அதுல என்ன தப்பு? ஆமா ஆமா. இப்ப கொஞ்ச நாளாவே நான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அக்காவை கூட போய் பார்க்கல. இருந்தாலும் இங்க உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா சீக்கிரமாவே சாகணும்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், அக்காக்கு எதுவும் நடந்திருக்கும்னு என் மனசு சொல்லுது. நம்ம போய் தேடி பார்க்கலாமாப்பா? நாங்க எதுக்கு? நீங்க மட்டும் போய் தேடுங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி கூட எங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்குங்க. உங்களோட மகனை காப்பாத்துறதுக்கு தானே அம்மா வக்கீல பார்க்க போனாங்க. அதனால பிரச்சனை வரும்னு சொல்லி நாங்க பல தடவை சொல்லியும் கூட அம்மா அதை கேட்கவே இல்லை. சில பேரை வேதனைப்படுத்தியாவது அம்மா அந்த அசோகனை காப்பாத்தணும். உண்மையான குற்றவாளிய சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வராம நிரபராதியான ஏம்புள்ளைய எப்படி வெளியில கொண்டு வர்றது? உங்களோட பையன் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவன் இல்ல. ஒருத்தனை கொன்னு இருக்கான் இல்லையா? ஒருத்தன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கான், அதுக்காக அவன் உயிரையே விட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த கேஸுக்கு பின்னாடி அம்மா போயிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத பொண்ணை கற்பழிச்ச பாவத்துக்காக வாசவண்ணனோட மகனை அசோகன் கொன்னு இருந்தானா அந்த கொலைக்கான தண்டனையா அசோகன் அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாம அவனால கண்டிப்பா வெளியில வரவும் முடியாது. இல்ல ராஜு, ஒரு ஏழைக்காக இங்க எந்த சட்டத்தையும் மாத்தி எழுதுனதா சரித்திரமே இல்லை. அது எல்லாமே உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். என் பையனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கிடைக்கட்டும், எனக்கு வருத்தம் இல்லை, புகாரும் இல்லை. ஆனா ஒரு வேண்டுகோள் இருக்கு. அவனை சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக என் அக்காவை நீங்க தண்டிச்சிடாதீங்க. உங்களுக்கு உயிர் கொடுத்த அம்மா அவங்க. அதை மறந்துட்டு நீங்க எதையும் பண்ணிடாதீங்கப்பா. பாவம் தான் கிடைக்கும், கொடும் பாவம். சரிங்க.
நேத்து நைட்டு நீங்க 2 பேரும் நினைஞ்சு வந்ததுக்கும் அம்மா காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல? ஏய் வாயமுறி, இங்க பாரு, தேவையில்லாம பேசுனா வாயை உடைச்சிருவேன். ஏய் நீ என்ன நினைக்கிற? அம்மா மேல கோவமா இருக்கிறதுனால நாங்க எங்க அம்மாவை கொல்லுவோமா என்ன? ஆனா அத்தை செத்து போயிட்டாங்க அப்படின்னு அச்சு மாமா ஒன்னும் சொல்லவே இல்லையே. அத்தை காணாம போயிட்டாங்கன்னு தானே சொல்ல வந்தாரு. உங்களோட கோவத்தையும் டென்ஷனையும் பார்க்கும்போது அத்தை செத்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏண்டி கொஞ்சம் பேசாம இரு. உங்க கிராஸ் விசாரணை அதிகமாயிட்டே வருது. அதெல்லாம் வேண்டாம். எங்க வீட்டோட சட்டத்தை நாங்க தான் முடிவெடுப்போம். அதை கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்லனா அம்மாவோட கதி தெரியும்ல. அவங்கள விட எனக்கு பொண்டாட்டி ஒன்றும் பெருசு கிடையாது. வாடராஜு. இதெல்லாம் அப்பா தான் தேடிட்டு போயிருக்காரு இல்லையா? அப்புறம் எதுக்காக நீங்க அழுவுறீங்க? ஆன்ட்டி கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க வேணும்னா பாருங்க. நீங்க காஃபி ஆச்சு கொஞ்சம் குடிங்கக்கா. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, மனசு தளர்ந்து இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உடம்பும் சரியில்லாம போயிடுச்சுன்னா இப்போ என் அம்மா எங்க இருப்பாங்க சௌமியா? போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? நான் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரம் வரைக்கும் நான் அம்மா சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். மறந்து சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டேன். அது எல்லாமே என் தொண்டைக்குள்ள போயிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கான அர்த்தம் அம்மாவோட மனசு என் கூடவே இருந்ததுனாலதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டி சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேனே தவிர மருந்து தண்ணியும் எதுவும் என் வயிற்றுக்குள்ள போகவே இல்லை. எனக்கும் என் அம்மாவோட மனசுக்கு இடையில ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.